அண்மை செய்தி பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பறிமுதல் செய்து தடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது வாதங்கள் நிறைவடைந்து தற்போது வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி அந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தினம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது ஆஜரான அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் பறிமுதல் செய்து தடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவிற்கு பதில் மனுவை அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டிஜிட்டல் ஆவணங்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த ஆவணங்கள் MP MLAக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் வசம் உள்ளதால் அமலாக்கத்துறையால் அந்த வழக்கு அதை வழங்க இயலாது என்று தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.